ஒரு தரமான ஃபில்டர் காஃபி குடிக்கலான்னு நம்ம காங்கேயம் திருப்பூர் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க கும்பகோணம் டிகிரி காஃபிக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இவங்களோட செட்டப் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்க மெயினா காஃபி மட்டும் இல்லாம ஈவினிங் ஸ்நாக்ஸ்ல கட்லெட், ஸ்வீட் கார்ன், வாழைத்தண்டு பொரியல், ராஜ்மா, கிரீன் சுண்டல், அவல் கொல்கட்டை, தயிர் வடை, உளுந்தங்கஞ்சி இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் வடை ஐட்டம் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம். அதில் கம்பு வடை, சோள வடை, ராகி வடை, தட்டைப்பயிர் வடை நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தது சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா பயிர் ஐட்டத்தில் பச்சை பயிர் கொடுத்துட்ருக்கு, பச்சை பயிர் சேலட் கொடுத்துட்ருக்கோம். அது போக சுண்டல், வேர்க்கடலை, ஸ்வீட் கார்னு, ராஜ்மா. சுண்டலில் பார்த்திங்கன்னா நம்ம காங்கேயத்தில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது பார்த்திங்கன்னா பிளாக் சுண்டல், ஒயிட் சுண்டல், க்ரீன் சுண்டல் 3 ரேஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அதில் அடுத்து பேக்கிங்கில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்திங்கன்னா ப்ரௌனி பார்த்திங்கன்னா டபுள் சாக்லேட்டில் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெண்ணெயில் மட்டுமே செய்கிறோம். எந்த ஒரு இது ஆட் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட், கொக்கோ பவுடர் அண்டு வெண்ணெயில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டபுள் சாக்லேட் ப்ரௌனி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நான் இதில் வெஜ் சூப்பில் ஸ்டார்ட் பண்ணி வெஜ் கட்லெட், ராஜ்மா, அவல் கொல்கட்டையெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது கூட எனக்கு ராகி இட்லி, சோள பணியாரம், ரெட் ரைஸ் இடியாப்பெல்லாம் டேஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷலாக சோள பணியாரம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தென் எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக இவங்களோட அத்தன்டிக் ஃபில்டர் காஃபி குடிச்சிருந்தேன். திக்காக குடிக்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் நம்ம காங்கேயம் திருப்பூர் ரோட்டில் இருக்க கும்பகோணம் டிகிரி காஃபியை விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.